கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நாம் யாருக்கு பிறந்திருக்கிறோம் என்று சற்று தியானிப்போமாக. There are two groups of people. One group is born of God and one group is born of devil. இதில் தேவனால் பிறந்தவர்கள் யார் என்று பார்ப்போம். முதலாவது தேவனால் பிறந்தவர்கள் யோவான் 1:12-13. அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் யாரால் பிறந்தவர்கள்? தேவனால் பிறந்தவர்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த குரூப் யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று வாசிக்கிறோம். யோவான் 8:23 நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல என்று பார்க்கிறோம். அப்போ இவர்களெல்லாம் யாரு? பிசாசினால் உண்டானவர்கள். இப்போ ஒருவன் தேவனால் பிறந்தவனாய் இருந்தால் அவனிடத்தில் பின்வரும் 7 அடையாளங்கள் காணப்பட வேண்டும். முதலாவது, நீதியை செய்கிறவன். 1 யோவான் 2:29. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்போ நீதி செய்கிறவன் யாவரும் தேவனால் பிறந்திருக்கிறார்கள். மத்தேயு 3:15. இயேசு ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார். மத்தேயு 6:33 என்ன வாசிக்கிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனால நீதியை செய்கிறவன் தேவனால் பிறந்தவன் என்று அழைக்கப்படுகிறான். 2வது, அன்புள்ளவன். 1 யோவான் 4:7-8. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 பேதுரு 4:8 அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 8:1 அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். மத்தேயு 24:12 அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகரோட அன்பு தணிந்து போம் என்று வாசிக்கிறோம். அதனால அன்புள்ளவனாய் இருக்க வேண்டும், ஏனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ். அதனால தேவனால் பிறந்தவன் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கவர்கள் என்று வாசிக்கிறோம். 3வது, விசுவாசிக்கிறவன். 1 யோவான் 5:1 இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்று வாசிக்கிறோம். 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வாசிக்கிறோம். அதனால தேவனால் பிறந்தவன் எப்படி இருப்பான்? விசுவாசிக்கிறவனாக இருப்பான். 100க்கு அதிபதியின் விசுவாசம் இயேசுவை ஆச்சரியப்பட வைத்தது. Jesus should be surprised by our faith. அதே போல நம்முடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரும் என்ன செய்யணும்? ஆச்சரியப்படணும். அவ்விதமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். உங்கள் விசுவாசம் பெரிது, விசுவாசம் எங்கே என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அதனால விசுவாசிக்கிறவன் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அடுத்து 4வதாக, பாவம் செய்யாதவர்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என்று 1 யோவான் 3:9 வாசிக்கிறோம். இங்க யோசேப்பை பார்த்தோம் இல்லையா? அவன் ran away from sin. அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடி போனான். அதுபோல நாமும் பாவம் செய்யாதவர்களாய் இருந்தோமானால் நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்று அழைக்கப்படுவோம். அந்த அடையாளம் நம்மிடத்தில் காணப்படும். பாவத்தை நேசிக்க மாட்டோம், பாவத்தை விட்டு விலகி ஓடுவோம். அடுத்தது 5வதாக, நன்மை செய்கிறவன். 3 யோவான் 11 பிரியமானவனே,
நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று வாசிக்கிறோம். அதனால தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. அப்போ நன்மை செய்தோமானா நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்று நம்ம அந்த அடையாளத்தை நம்மிடத்தில் எல்லோரும் காண முடியும். அப்போஸ்தலர் 10:38 என்ன வாசிக்கிறோம்? நசரேயனாக இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். மீகா 6:8 மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இரக்கத்தை சிநேகித்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடப்பதை அல்லாமல் வேறு எதை கேட்கிறார் என்று வாசிக்கிறோம். ரோமர் 2:10 முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்று பார்க்கிறோம். அதனால நாம் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தீமையை நன்மையினால் வெல்லு என்று வாசிக்கிறோம். 6வதாக என்ன அடையாளம்னா, தேவனால் பிறந்தவன் வசனங்களுக்கு செவி கொடுப்பான், செவி கொடுக்கிறவன் ஆவான். யோவான் 8:47 தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாகிறதுபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 81:11, 13, 14 என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று வாசிக்கிறோம். 1 யோவான் 4:6 நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். யோவான் 10 என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அதனால நாம் அவருடைய ஆடுகள், அவர் நம்முடைய மேய்ப்பர். நாம் அவருடைய ஆடுகளா இருந்தால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். அதனால தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறவனாக காணப்படுவான். இதுதான் அவன் தேவனால் பிறந்திருக்கிறான் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அடுத்தது கடைசியாக, தேவனால் பிறந்திருக்கிறவன் தன்னை காத்து கொள்வான், தன்னை காக்கிறான். 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வாசிக்கிறோம். அப்ப நம்ம தேவனால் பிறந்தவனா நாம் நம்மை காத்து கொள்வோம். எவனும் பாவம் செய்ய மாட்டான், தன்னை காத்து கொள்வான், பொல்லாங்கன் அவனை தொட முடியாது. 1 தீமோத்தேயு 5:22 உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று பவுல் சொல்கிறார். அப்போ தேவனால் பிறந்தவன் எப்பொழுதும் தன்னை சுத்தவானாக காத்துக்கொள்வான். சோ இந்த 7 அடையாளங்களும் தேவனால் பிறந்தவர்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாம் யாரால் உண்டானவர்கள்? பிசாசினால் உண்டானவர்கள். காயின் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தான். காயின் மேல் அதுபோல கர்த்தர் நமக்கு பரிசுத்தாவியாக ஒரு முத்திரை அடையாளத்தை போட்டிருக்கிறார். காயின் மேல் கர்த்தர் ஒரு அடையாளத்தை போட்டார், ஒருவனும் அவனை கொன்று போட முடியவில்லை. அதே போல நாம் பாவிகளாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மேல் ஒரு பரிசுத்தாவியாகிய முத்திரை அடையாளத்தை போட்டிருக்கிறார். ஆகையினால நாம் இந்த காரியங்கள் 7 காரியங்களும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். ஒருவன் தேவனால் பிறந்தவன் என்றால் இந்த 7 அடையாளங்கள் அவனிடத்தில் காணப்பட வேண்டும். அவன் நீதியை செய்கிறவனாக இருக்க வேண்டும். நீதியை செய்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான். அன்புள்ளவன் தேவனால் பிறந்திருக்கிறான். விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பாவம் செய்யாதவர்கள் தேவனால் பிறந்திருக்கிறார்கள். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். வசனங்களுக்கு செவி கொடுக்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான். கடைசியாக தேவனால் பிறந்தவன் தன்னை பாவத்திலிருந்து சுத்தவானாக காத்து கொள்கிறான், தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொட முடியாது என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த அடையாளங்களை நாம் கடைசி வரை, மரணம் வரை இந்த பாதுகாத்து கொண்டோமானால் என்ன செய்ய முடியும்? அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். தேவன் அவரை போல நம்மை மாற்றி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார். அவருடைய ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் தாமே நமக்கு கிருபை தருவாராக.